ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அவங்க மைண்டில் என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பற்றி பார்க்குறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நெகட்டிவிட்டியில் இருக்கேன், பிரேக்கப் ஆகிடுச்சு, அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியலை, நான் இந்த விஷயத்தை மீண்டு வெளியே வரணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப்பில் எல்லாருமே ஃபிசிக்கலாக கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே உண்மையான ஒரு சந்தோஷம் என்னென்னு யாருக்குமே தெரியல. உண்மையான ஒரு சந்தோஷம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம மைண்டாக இருக்கட்டும், நம்ம ஹார்ட்டாக இருக்கட்டும், எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். பல தடவை நம்ம ஒரு டிப்ரெஷனில் போகிறதுக்கும், ஒரு நெகட்டிவிட்டியில் போகிறதுக்கும், நமக்கு ஒரு சேடாக இருக்கிறதுக்கும் ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டும் நம்ம ஹார்ட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு போட்டு கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை நினைக்கும் போது நம்ம சேட் ஆகிடுவோம், டிப்ரெஷன் ஆகிடும். இதனால தான் பல தடவை நம்ம சுச்சுவேஷன் ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். நிறைய பேருக்கு தெரியல உண்மையான சந்தோஷங்கிறது என்னென்னா, உண்மையான சந்தோஷம் வெளியே கிடையாது, அவுட்டரில் தேடாதுங்க. ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமான ஒரு சந்தோஷமே கிடையாது. எல்லாரும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு தேடுறீங்க. ஆனால் அதே டைம் ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு சந்தோஷமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். எது சந்தோஷம் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் போனீங்களோ, லாஸ்ட் ஒரு டைமில் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு போர்டன் தான் ஃபீல் ஆகும். நிறைய பேர் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த சுச்சுவேஷனில். ஏன்னா எப்போவுமே ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடைக்கவே, அது தற்காலிகமான ஒரு சந்தோஷம். இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு கோல்டு வாங்குறீங்க, அதை நினைக்கும் போது நமக்கு 2 நாள் 3 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை மைண்டே பண்ண மாட்டோம். ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, ஒரு ஆஃபில் ஒரு சந்தோஷம். ஒரு பார்த்து லவ் பண்ணுறீங்க, அது கிடைச்ச பிறகு ஒரு 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 1 இயர் அதை நினச்ச சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ரிலேஷன்ஷிப் ஒரு பாரத்தில் இருக்கும், நீங்கள் ஒரு பக்கத்தில் இருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடையாது. நிரந்தரமான ஒரு சந்தோஷம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்க மைண்டும் ஹார்ட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டுட்ருக்க ஹார்ட்டும் மைண்டும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் ஒரு நோ தாட் சுச்சுவேஷன் நம்ம இருப்போம்ல, ஸோ அதுதான் சந்தோஷம், அதுதான் பீஸ். யாராவது நம்ம தூங்குகிற டைமாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கிற டைமாக இருக்கட்டும், நம்ம மைண்டும் ஹார்ட்டும் ஏதாவது ஒரு திங்கிங் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேடாக இருக்கிறோம், டிப்ரெஷனில் போகிறோம். ஸோ இந்த மைண்டே ஹார்ட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி, இந்த மைண்டே ஹார்ட்டையும் ஒர்க் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் வைக்கிறோன்னா, அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு சந்தோஷம், ஒரு பீஸ். அது அழகாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை எனக்கு பார்க்கணும் அப்படிதான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே மெடிடேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மட்டும் நிரந்தரமான ஒரு சந்தோஷம். ஃபிசிக்கல் வேர்ல்டு சந்தோஷம் தேடாதுங்க, அதெல்லாம் தற்காலிகமான ஒரு சந்தோஷம். ஓகே, எந்த சுச்சுவேஷன்லையும் உங்கள் மைண்டையும் உங்கள் ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, அது இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்ல வரோன்னா, ஓகே நம்ம எல்லாருமே நமக்கு நிம்மதி, எல்லாருக்குமே லைஃப்பில் நிம்மதி தேவை, பீஸ் தேவை. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், சந்தோஷம் வெளியே இருக்குது. நானும் ஒரு டைமில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சந்தோஷம் வெளியே இருக்குது, சந்தோஷம் ஒரு பர்சன்கிட்ட இருக்குது, சந்தோஷம் பீச்சுக்கு போனால் சந்தோஷம் இருக்குது. எஸ், பீச்சுக்கு போனால் சந்தோஷம், அதெல்லாம் கொஞ்ச நேரம், ஒரு ½ hour 1 hour சந்தோஷம்தான். உண்மையான சந்தோஷம் நமக்குள்ளே தான் இருக்குது, அது நீங்கள் தான் போய் தேடணும். ஓகே, அதை தேடுங்க, மெடிடேஷன் மூலமாக தேடுங்க. சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே தேடி ஓடாதுங்க. வெளியே அவுட்டரில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷம் நிரந்தரம் மற்ற ஒரு சந்தோஷம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Knight of Swords, 6 of Pentacles, Devil, Page of Cups,
Temperance, burden, King of Wands, Lovers, Two of Cups, Six of Cups, Eight of Wands, Strength. So bottom of the deck, Judgment. Celebration. Okay. The Creator, moment to moment. Okay. Creativity, Schizophrenia. Okay. Awareness, projection, sharing. Okay. Postponement. Okay. Success. Okay. Going with the flow. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்னெல்லாம் தாட் ஓடிட்டு இருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான், யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தவங்க விட்டுட்டுங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி எனக்கு 2 days சோகம் இல்லை, மூக்கு அடைச்சிட்ருக்குது, பேசவே முடியலை. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே 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 எனக்கு என்ன தோணுதா, உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆகி 4 days ஆகிருக்கலாம், இல்லைங்க 4 weeks ஆகிருக்கலாம், இல்லைங்க 4 hours ஆகிருக்கலாம், இல்லைங்க 4 years ஆகிருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேட் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இல்லை, அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். எனக்கு எடுத்து ஓடுனா இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில், ரொம்ப நம்ம லைஃப்பில் ஒரு எல்லாருக்கும் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் வரும்ல,
இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த ஒரு லைஃப் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காம இருக்கலாம். ஓகே, அந்த ஒரு லைஃப் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஓகே, தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, நீங்கள் ஏற்கனவே தோணுன்னா நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆல்ரெடி இல்லைங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது சொல்லிவிட்டு உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில், ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் எண்ட் ஆகக்கூடிய டைமில் ஓகே, நமக்கு அது ரொம்ப கஷ்டங்கள் நமக்கு வந்து மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஆல்ரெடி நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு மேரேஜ் ஆன ஒரு லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். அந்த ஒரு லைஃப்பில் உங்களுக்கு எதிர்பார்க்குற எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காம இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டத்தை மட்டுமே ஃபேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருந்திருக்கலாம். சடனாக இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு போர்ஷனை பார்க்குற டைமில் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல நம்ம லைஃப்பில். மேபி நீங்கள் ஒரு கார்மிக் பார்ட்னர் கூட லைஃப் ஜீவிச்சுட்டு இருக்கலாம். ஒரு கார்மிக் பார்ட்னர் தான் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்துருக்கலாம். அப்போ இந்த ஒரு போர்ஷன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆனது. ஸோ நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, நமக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும், இந்த மாதிரி நம்மளை கேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நம்மளை லவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. அந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஃபீல் ஆகிருக்கும். இவங்கக்கிட்ட நீங்கள் அட்ராக்ட் ஆகிருப்பீங்க, அடிக்ட் ஆகிருப்பீங்க. இந்த ஒரு பர்சனை பார்த்ததும் உங்களுக்கு அந்த ஆல்ரெடி வந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு போன மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அந்த மோசமான சுச்சுவேஷனில் இருந்து உங்களை கொஞ்சம் காப்பாற்றி விட்ட மாதிரி ஃபீல் ஆகலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான சுச்சுவேஷனை இந்த ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பை விட்டு ஓடிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மோசமான சுச்சுவேஷன் நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டில் பார்த்ததும் அந்த சுச்சுவேஷனெல்லாம் மறந்து இந்த ஒரு போஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை விட ஒரு மோசமான சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வந்துருக்கும். எப்படி இந்த ஒரு நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருப்பீங்க, ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் சடனாக உங்களை விட்டு ஓடி இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எல்லாருக்குள்ள அந்த மாதிரி சுச்சுவேஷன் சிலருக்கு கிரியேட் ஆகிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் செய்யறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா, மேபி ஏதோ அட்ராக்ஷனாக இருக்கும், இல்லைங்க ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும், அந்த ஒரு திங்கிங் இவருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. உங்களை பார்க்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகி போகக்கூடிய டைமில் இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. இவங்க என்ன திங்க் பண்ணிப்பாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் மேபி ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும், நம்ம இதுக்கு பெரிய மைண்ட் ஒன்று கொடுக்க வேண்டாம், பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்று கொடுக்க வேண்டாம், ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு கனெக்ஷனுக்கு இந்த ஒரு பர்சன் பேலன்ஸாக கொண்டு போயிட்டு இல்லை, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, லைஃப்பில் ரொம்ப எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் வேணும், லைஃப்பில் எப்போவுமே சக்ஸஸை மட்டுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர். அது எதுலேயா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்லேயா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும், இல்லைங்க வந்து கரியர்லேயா இருக்கட்டும், இல்லைன்னா மணி வைஸாக இருக்கட்டும், இல்லைன்னா சொசைட்டி, எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்சன். ஸோ இவங்களுக்கு அவங்களோட சக்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருக்கலாம், லைஃப்பில் சக்ஸஸ் மட்டுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு கேரக்டர்னால பெரிய அளவுக்கு எதுலேயுமே அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். எதிரையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க, டிட்டாச்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், சக்ஸஸ் மட்டும்தான் எனக்கு லைஃப் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு கேரக்டர்னால எல்லாத்துலேயும் ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். கேரியர்னு சொன்னாலும் அதிலே ஒரு டிட்டாச்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிட்டாச்மெண்ட்டில் ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகும்போது அதில் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நடக்கலைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வலி இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே எல்லாத்துலேயுமே ஒரு டிட்டாச்மெண்ட்டில் தான் இருப்பாங்க இவங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு டிட்டாச்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. எப்போவுமே கொஞ்சம் கூலாக இருக்க ஒரு கேரக்டராக இருக்கலாம், கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் வாழ்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும், கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன்.
அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் பண்ணிட்டு வந்துட்டு. பட் நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகி நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே திங்கிங் என்னென்னா, இது ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும், ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை. ஓகே, அது ஒரு சோல் அவேர்னஸ் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணிட்டு அதனால் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை. அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் இருக்கலாம். காரணம் என்ன, வந்து போய் நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் சக்ஸஸ் மட்டுமே எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு யாரு கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் நிற்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆல்ரெடி ஒரு சுச்சுவேஷன் உண்டு. அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆல்ரெடி 2 சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க இன்னொரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க மதராக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உண்டு. அந்த ஒரு சுச்சுவேஷனால இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போய் இருந்திருக்கலாம். ஸோ இவங்க எஸ்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி முடிஞ்சு போச்சு, ஒரு செப்பரேஷன் ஆகி போச்சு. இந்த ஒரு செப்பரேஷனில் இவங்க நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி திங்க் பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் அதெல்லாம் திங்க் பண்ணுறது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஒரு பேட் ஹேபிட் இருக்குல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயங்கள், நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கட்டும், ரொம்ப நல்ல மூமெண்ட் எல்லாம் நம்ம தனியாக இருக்கக்கூடிய டைமில் அதை நினச்சி திங்க் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இவர் எஸ்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இவர் வந்து அதெல்லாம் நினச்சி அதை திங்க் பண்ணி அதில் சந்தோஷம் கண்டுண்டு. ஓகே, மேபி உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்ருக்கலாம், இல்லைங்க வாட்ஸ்அப்பில் லாஸ்ட்டு சீன் எடுத்து பார்க்கலாம், இல்லைங்க லாஸ்ட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணதை எடுத்து பார்த்துட்ருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்து நல்ல மூமெண்ட் அதை நினச்சி அதை திங்க் பண்ணி அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டுட்டு அதில் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் அதை நினச்சி மிஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நிறைய டைம் இவங்க வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் இவங்க என்ன நினச்சிக்கணுன்னா, மேபி இந்த ஒரு பர்சன் மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டியாக இருக்கலாம். ஓகே, அதனால் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறது, இவங்க ரொம்ப அழகாக இருக்கிறனால தான் இவங்க மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு அஃபெக்ஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு உண்டு. பட் இவருக்கு அதையும் தாண்டி அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் இவங்க ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கல, இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் இருந்திருக்கலாம். பட் இவர் அது எஸ்டர்டே நைட் இவங்க அதை என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய டைமில் நம்ம நிறைய டைம் இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு காரணம் என்னென்னா, நம்ம இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு இவங்க அழகாக இருக்கிறனால நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அதையும் தாண்டி நமக்கு ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் இந்த ஒரு பர்சனு கூட ஃபீல் ஆகுது அப்படின்னு இவங்க திங்க் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்ததே கிடையாது. ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காமதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு மேபி அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கலாம், இல்லைங்க ஆல்ரெடி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். இவங்க அந்த டைம் இவங்க என்ன திங்க் பண்ணால் அந்த டைம் இவங்களுக்கு எது தான் கூட இருக்குதோ அதுதான் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு உண்டு. மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு ஒய்ஃப் தான் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு உண்டு. ஏன்னா அவருக்கு மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் வாழ்கிற ஒரு கேரக்டர், மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போ நிறைய டைம் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தாட் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், உங்களை பார்த்தீங்கன்னா திங்கிங் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட சில கிளாரிட்டி கேட்குற டைமாக இருக்கட்டும், ஒரு கமிட்மெண்ட் கேட்குற ஒரு டைமாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டோன்னா, எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு இப்போ என் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு நிஜம். ஓகே, ப்ளஸ் சுச்சுவேஷனை வாழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். எனக்கு கூட யார் இருக்காங்களோ அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு உண்டு. அதனால் இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டல உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எஸ்டர்டே நைட் என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா,
இது அட்ராக்ஷனும் கிடையாது, அஃபெக்ஷனும் கிடையாது. இது அதையும் தாண்டி ஒரு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போகிற பிறகும் எனக்கு இவங்க தாட் வந்துகிட்டே இருக்குது. ஏன் இவங்கள பற்றி திங்க் பண்ணுறேன், ஏன் நான் இவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இவங்க என்ன திங்க் பண்ணாங்க, நிறைய டைம் வந்து அந்த ஒரு இந்த ஒரு பர்சனை நான் ஒரு போர்டனாக நினச்சிட்டு உண்டு. எனக்கு வந்து என் லைஃப்பில் எனக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணணும். பட் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அட்ராக்ஷன் ஃபீல் ஆனாலும் நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக இம்பார்ட்டன்ட், இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டும் அதை நான் தப்பாக நினச்சிட்டு உண்டு. நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டேன். எனக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எனக்கு யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு உண்டு. இம்பார்ட்டன்ட் நினச்சி நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு உண்டு. ப்ராக்டிக்கலாக நான் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஆகிட்டு உண்டு. பட் என்னதான் ப்ராக்டிக்கலாக ஆகிட்டு உண்டுனாலும் எனக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் எனக்கு இந்த ஒரு பர்சனோட கனெக்ஷன் இன்னும் ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ இப்போ எஸ்டர்டே நைட் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லவ் உண்டோ அதே லவ் இந்த ஒரு பர்சனுக்கு கூட நமக்கு 2 of Cups ஆகும். ஓகே, ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சனுக்கு அது ஃபீல் ஆகாமல் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், நீங்கள் மேபி ரொம்ப அழகாக இருக்கலாம், உங்கள் அழகில் வாங்கிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் அந்த ஒரு செப்பரேஷனில் இவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. இப்போ எஸ்டர்டே நைட்டு இது ஒரு பர்சன் நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்களோ அதை விட நம்ம இவங்களை லவ் பண்ணுறோமோ, நமக்கு அது மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது புரியாமல் இருக்கலாம். பட் இது ஒரு செப்பரேஷன் நமக்கு புரியுதே, அவங்கள விட நம்ம அதிகமாக லவ் பண்ணுறோமோ அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு உண்டு. மிஸ் பண்ணுறாங்க கேட்டால் ஷோராக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நைட்டி டைம் உங்களோட தாட் வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஓடி வந்து உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும், இல்லை ஓடி வந்து மீட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. ஆனால் டெக்ரேஷன் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு ஓடி வரணும். எவ்வளோ, ஏன்னா நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல்ல, நைட் ஆஃப் சோர்ஸ். நைட்டு உங்களை பற்றியான ஒரு தாட் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் ஓடி வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஒரு கால், ஒரு மெசேஜ் பண்ணணும் ஒரு தாட் உண்டு. பட் ரிக்ரெஷன், ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய டைமில் ரிக்ரெஷன். இந்த ஒரு கனெக்ஷனில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கலாம், ஒரு பேலன்ஸாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம். எப்படி நம்ம போய் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறது. மேபி இந்த ஒரு பர்சன் ரொம்ப கோபப்படுற கேரக்டராக இருக்கலாம், இல்லை சட்டனாக கோபப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், எரிஞ்சு விழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவர் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நிறைய ஹர்ட் ஆகிருக்கலாம் இந்த ஒரு பர்சன். ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஓடி வரணும்னு உண்டு. பட் எப்படி போகிறது, நைட்டு டைம் உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஓடி வரணும்னு என்ன உண்டு. பட் எப்படி போகிறது, நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனை நல்ல வேல்யூ கொடுத்து நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தோன்னா நம்ம நினைக்கிற டைமில் ஓடி போய் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம், ஒரு கால் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கூட ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒரு பர்சனை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு நம்ம போகிறது, இவங்களை நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி ஓடி போயிருக்கலாம். பட் நம்ம ஃபுல்லாக மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு நமக்கு நம்மளோட சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம நினச்சிட்டு உண்டு. நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வேல்யூ கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்க ஒரு வேல்யூ கொடுக்கல, ஃபுல்லாகவே நம்ம மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு உண்டு. இப்போ எப்படி ஓடி போகிறது. ஓகே, பட் இவர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டு அதே அளவுக்கு ஸ்நேகம் உண்டு. ஏன்னா 2 of Cups ஆகும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணும். உங்களுக்கு 2 பேருக்கு திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கலாம், 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி சேமாக ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம். ஸோ ஒரு 2 of Cups மேபி ஒரு 2 ஃப்ளைட் சோல்மேட் அந்த மாதிரி ரீடிங்காக இருக்கலாம். இவருக்கு என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட உண்மையான ஒரு ஃபீலிங்ஸையும் ஒரு எமோஷனையும் இது வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னன்னா இவர் கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் வாழ்கிற ஒரு கேரக்டர் சிச்சுவேஷன். அப்போ இவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க உங்கள் லைஃப்பில் எந்த கூட டைமில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம்.
அப்போ இவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற ஒரு கேரக்டர்னால ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் யார் இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. அதனால இந்த ஒரு போஸ்டருக்கு அவங்க மேலே பல தடவை ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆன பிறகும் இவங்க அதை வந்து ஜஸ்ட் நம்ம அழகில் மயங்குறோம்னு நினச்சிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு உண்டு. தன்னோட ஃபீலிங்ஸை திறந்து சொல்லிட்டு இல்லை, அது எல்லாத்தையுமே இவர் சப்ரஸ் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு அது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அட்ராக்ஷன் நினச்சிட்டு இவங்க. பட் ஆக்சுவலி நைட்டு இது ஒரு போஸ்ட் திங்க் பண்ணிட்டு உண்டு. இது அட்ராக்ஷன் அஃபெக்ஷனை தாண்டி ஒரு உறவு, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஹார்ட் டு ஹார்ட்டு, மைண்டு டு மைண்ட் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு உண்டு. நான் நிறைய டைம் இந்த ஒரு போஸ்டர்கிட்ட எனக்கு உண்மையான ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல, எல்லாத்தையும் திறந்து சொல்லிட்டு இல்லை, நான் அந்த டைம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு உண்டு. பட் இந்த ஒரு செப்பரேஷனில் எனக்கு இது வந்து ஒரு அட்ராக்ஷனும் கிடையாது, ஒரு அஃபெக்ஷனும் கிடையாது. இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் போல். இந்த ஒரு போஸ்ட் என் லைஃப்பில் மீட் பண்ணணும், இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் வரணும், மேபி எனக்கு தலையில் எழுதியிருக்கா இருக்கும். அதாவது அந்த ஒரு போஸ்டரை எந்த அளவுக்கு நான் இக்னோர் பண்ணணும்னு நினச்சாலும், நான் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை ஜீவிக்கணும்னு நினச்சாலும், எனக்கு லைஃப்பில் எனக்கு சக்ஸஸ் தான் இம்பார்ட்டன்ட் நினச்சாலும், எனக்கு இந்த ஒரு போஸ்டரை நினைக்கும் போது எனக்கு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. அதை நினச்சி இவங்க திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு போஸ்டர் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு இந்த ஒரு போஸ்ட் ஆசைப்படுறாங்க. ஓடி வந்து இந்த ஒரு போஸ்ட் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வேல்யூ கொடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் போயிருக்கலாம். பட் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு சோல் அவேர்னஸ் ஃபீல் ஆகிருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு 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 புனிதமான ஒரு உறவு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் இவங்ககிட்ட இந்த ஒரு பர்சன் ஓடி வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன விஷயமோ, மேபி இவங்க உங்களை மிஸ் பண்ணுறதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இவங்க நிறைய டைம் வந்து 2 சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, கரண்ட் ஒரு செப்பரேஷனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ஒரு சுச்சுவேஷனோட நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. சும்மா நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னா உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கணும். அதுக்கு இவங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. அவருக்கு உங்களோட பியூட்டியில் ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, ஃபிசிக்கலி ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, மிஸ் பண்ணுறாங்க. நைட்டி டைம் வந்து அந்த நல்ல நல்ல மூமெண்ட்டை நினச்சி திங்க் பண்ணுறாங்க. அந்த நல்ல நல்ல மூமெண்ட்டை நினச்சி சிரிச்சுட்டு அதுலேயே நம்ம தூங்குவோம்ல, அந்த ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. ஓகே, இவர் ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓடி வந்து எதையுமே எதிர்பார்க்காம ஓடி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு பழைய விஷயங்களை ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. முடிஞ்சு போகிற விஷயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை மோசமாக ட்ரீட் பண்ணதை நினச்சி அதில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. பட் அவர் அந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஓடி வந்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணால் இவருக்கு லைஃப் அடிப்பொலியாக இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், ஃபோர்ஸ் பான்மெண்ட். இவர் முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி அதிலே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஓடி வந்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணால் இவங்களுக்கு அழகான ஒரு லைஃப் காத்திருக்குது, ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷன் காத்திருக்குது. இவருக்கு லைஃப் சூப்பராக போகும், ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். பட் அதில் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இதில் ஒரு சிலவருக்கு ஒரு போஸ்ட் கிட்டது கண்டிப்பாக ஒரு காலும் மெசேஜ் வரும். எப்போ வந்து வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸில், 8 வீக்ஸில், இல்லைங்க 8 மந்த்துக்குள்ளே வரலாம், இல்லைன்னா 8 டேஸ்க்குள்ளே வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு வேல்யூ கொடுக்கல, ஒரு பேலன்ஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நைட்டு வந்து இவர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஒரு செலிப்ரேஷன், தனியாக மீட் பண்ணணும், உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு செலிப்ரேஷன் ஆசைப்படுறாங்க. ஓகே, ஸோ அதுக்காக இவங்க வந்து மேபி யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அதனால் இந்த ஒரு பர்சன் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் அது ரொம்பவே ஆல்ரெடி இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்பவே லைஃப்பில் 2 சுச்சுவேஷன், ஒன்று நீங்கள் ஒன்று அதுன்னு சொல்லும்போது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்கும் இருக்கு லைஃப்பில்.
ஸோ இந்த ஒரு பர்சன் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், செலிப்ரேஷன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், எல்லாமே இவங்க திங்க் பண்ணுறாங்க நைட்டு. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஏன்னா இவர் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களை நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு டேரெக்டாகவே நமக்கு வந்துடும், 2 ஆஃப் கப்ஸு. ஓகே, ஸோ செப்பரேஷன் ஆகி கரெக்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷன் ஆகிருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே ஓகே, இதுதான் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நைட்டு திங்க் பண்ண ஒரு விஷயங்கள். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 666 இம்பார்ட்டன்ட், 222 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 10 important, 15 important, 14 important, 20 important. ஸோ இதில் உங்களுக்கு டேட்டா பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.